of animals 6th science TED டாபிக்ல நம்ம லெசனை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினாவே என்னன்னா டைவர்சிட்டி அமாங் லிவிங் ஆர்கானிசம். ஸோ லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ள டைவர்சிட்டி இருக்குது, வேறுபாடு இருக்குது. இப்போ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேயே நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஸோ அதாவது பிளான்ட் அனிமலும் யூனிக் தானே, டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேருமே லிவிங் திங்ஸ் தானே. ஸோ நாம் கூட தான் லிவிங் திங்கு. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டியை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆஸ் த வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி அமாங் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் த ஹேபிடேட் இன் விச் தே லிவ். ஸோ பயோடைவர்சிட்டி அதாவது டைவர்சிட்டி அமாங் லிவிங் ஆர்கானிசம், உயிரினங்களுக்குள்ள வேறுபாடுகளை தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, வெரைட்டிஸ்குள்ளேயே வேரியபிலிட்டி இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ள. அப்புறம் அவங்களோட ஹேபிடேட், அவங்க வாழ்விடம், எங்கே வாழறாங்க. ஸோ அதை வச்சு வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டியை டிஃபைன் பண்ணுறது தான் என்னது, லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ள அவங்க வாழ்விடத்தை வச்சு டிஃபைன் பண்ணுறது தான் பயோடைவர்சிட்டி. Biodiversity includes ecosystem. Variety of ecosystem இருக்குது பயோடைவர்சிட்டியில். வெரைட்டி ஆஃப் ecosystem. அந்த வெரைட்டி ஆஃப் ecosystem என்ன, டெசர்ட், ஃபாரஸ்ட், மவுண்டைன், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஈகோசிஸ்டம்லேயும் லிவிங் கிரியேச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, வாழறவங்க இருக்கிறோம் இல்லையா, ஹியூமன் இருக்காங்க. ஹியூமன் வந்து ஒரு கம்யூனிட்டியோட ஃபார்ம் எ கம்யூனிட்டி இன்டராக்டிங் வித் ஒன் அனதர். ஸோ ஒருத்தர் வந்து கம்யூனிட்டியை இன்டராக்ட் பண்ணுறாங்க அனிமல்ஸ்குள்ளேயும், வித் அதர் அனிமல்ஸ், பிளான்ஸ் ஆர் வாட்டர், சாயில் அரவுண்ட் தெம். ஸோ த திங்ஸ் லிவிங் திங்ஸ் ஃபார்ம் பயோட்டிக் கம்யூனிட்டி, நான் லிவிங் திங்ஸ் ஃபார்ம் ஏ பயோட்டிக் கம்யூனிட்டி. அப்போ பயோடைவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஈகோசிஸ்டம் இருக்குது. அந்த ஈகோசிஸ்டத்தில் மனுஷனும், அனிமல்ஸ், பிளான்ஸு, அப்புறமா லிவிங் அதாவது லேக்கு, ரிவரு, ஃபாரஸ்ட்டு, டெசர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ லிவிங் திங்ஸ் ஃபார்ம் பண்ணுறதை நம்ம என்னன்னு சொல்வோம், பயோட்டிக் கம்யூனிட்டி. நான் லிவிங் திங்ஸ் ஃபார்ம் பண்ணுறதை ஏபயோட்டிக் கம்யூனிட்டி. ஹேபிடேட்னா வாழ்விடம். இப்போ நாம் வந்து வீட்டுக்குள்ளே வாழறோம். இப்போ ஃபிஷ்ஷஸ் எங்கே வாழுது, ஃபிஷ்ஷஸ்ஸு, கிராப்பு இதெல்லாம் எங்கே வாழுது, வாட்டரில் வாழுது. அப்போது அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா எலிஃபண்ட்ஸ், டைகர், கேமல் இவங்கெல்லாம் தரையில், லேண்டில் வாழுறாங்க. ஜியோகிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன் ஆன் எர்த். ஸோ ஜியோகிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸ் அதாவது வெதர் கண்டிஷனும் என்விரான்மெண்ட்டும் பிளேஸுக்கு பிளேஸ் மாறுபடுதா. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விலங்கினமும் தன்னோட அடாப்டேஷனை மாற்றிக்குதா. ஃபார் எக்ஸாம்பிள் கேமல் எங்கே வாழுது, கேமல் எங்கே வேணால் வாழும். ஓகே, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிச்சு. ஆனால் நிறைய கம்ஃபர்டபுளாக வாழறது எங்கே. ஸோ கேமல் கம்ஃபர்டபுளாக வாழற இடம் எது, டெசர்ட். ஸோ கேமல் கம்ஃபர்டபுளாக வாழற இடம் வந்து டெசர்ட். அதே மாதிரி போலார் பியர், பென்குயின்ஸ் இவங்கெல்லாம் கோல்டு ரீஜன்ஸில் வாழறாங்க. ஸோ போலார் பியரும் பென்குயின்ஸும் கோல்டர் ரீஜன்ஸில் வாழறாங்க. ஸோ லிவிங் இன் சச் ஹார்ஷ் கண்டிஷன். இப்போ வந்து கேமலும் எக்ஸ்ட்ரீம் டெசர்ட் கண்டிஷனில் வாழறாங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று யார், போலார் பியரும் பென்குயினும் கோல்டு ரீஜன்ஸில் வாழறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வாழறதுக்கு இந்த அனிமல்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் தான் லிவிங் ஆர்கானிசம் வாழறதுக்கு வழிவகுத்து. ஸோ அவங்க வாழறதுக்கு, அவங்க ப்ரீட் பண்ணுறதுக்கு அண்ட் பர்டிகுலர் பிளேஸ் தேவைப்படுது. ஸோ லிவிங் ஆர் டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் நோன் ஆஸ் ஹேபிடேட். ஸோ இருக்கிற இடம், இருப்பிடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹேபிடேட். ஸோ நம்ம வாழற இடத்தை ஹேபிடேட்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மேலே பயோடைவர்சிட்டியில் பாரமீஷியம் எல்லாம் யூனிசெல்லுலார். பாரமீஷியம், அமீபா, கிளாமிடோமோனாஸ் இது எல்லாமே யூனிசெல்லுலார். மல்டி செல்லுலார் பார்த்திங்கன்னா டைகர், மேன், மங்கி, அப்புறமா
அப்புறமா கேமல். ஸோ கேமல் எப்படி அடாப்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். கேமலோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏன்னா அது டெசர்ட்டில் வாழுது. லாங் ஐலாஷஸ் இருக்குது, கண்ணில் ஹம்ப் இருக்குது, திக் ஸ்கின்னு, அப்புறமா இது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோர் பண்ணுற வாட்டர் இருக்குது இதுக்குள்ளே. அப்புறம் ஃப்ளாட் பெட்டட் ஃபீட். அந்த பெட்டட் ஃபீட்டு தான் எங்கே மணலில் அதாவது டெசர்ட்டில் நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. டஸ் நாட் ஸ்வெட்டே ஆகாது அதில் அதோட ஸ்கின்னு. லிசார்ட்ஸ் பாருங்கன்னா ஸ்கேலி ஸ்கின் அண்ட் மூவபிள் ஐ லிட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே அடாப்டேஷன். அப்புறமா பேர்ட்ஸ் பாருங்கள், விங்ஸ் இருக்குயா பறக்கிறதுக்கு. த ஸ்ட்ராங் செஸ்ட் மசில் இருக்குது அண்ட் ஹாலோ லைட் போன்ஸ் அதுக்கிட்ட இருக்குது. ஃபிஷ் கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கில்ஸ் இருக்குது, தண்ணியில் நம்ம சுவாசிக்கிறதுக்கு கில்ஸ் இருக்குது. அப்புறமா ஸ்டீம் லைன்டு பாடி இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மங்கிக்கு அடுத்தது எர்த் வார்ம் அண்ட் ஸ்னெயில் வந்து மண்ணில் வாழுது இல்லையா. அப்புறமா ஃப்ராக் வந்து ஆம்ஃபிபியன், தண்ணியிலையும் வாழும் தரையிலையும் வாழும். ஃபிஷ் அண்ட் பிஜியன். ஸோ இது எல்லாமே பயோடைவர்சிட்டி. இது எல்லாமே தண்ணிலையும் இருக்குது தரையிலையும் இருக்குது அனிமல்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்க அதுக்கேற்ற மாதிரி அடாப்டும் ஆயிருக்காங்க அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு இப்போ நாம் இது பார்க்கலாம். ஸோ டூ யூ நோல ஜுராங் பேர்ட் பார்க் சிங்கப்பூர். எங்கே இருக்குது ஜுராங் பேர்ட் பார்க்? சிங்கப்பூரில். பென்குயின் ஆர் கெப்ட் இன் பிக் கிளாஸ் கேஸ் வித் ஐஸ்பர்க்ஸ் அண்ட் த டெம்பரேச்சர் இஸ் மெயின்டைன்ட் அட் 0 டிகிரி அண்ட் பிலோ. ஏன்னா பென்குயின் எங்கே தான் வாழுன்னு சொன்ன கோல்டு டெம்பரேச்சரில். அப்போது இந்த பென்குயினை 0 டிகிரி செல்சியஸில் வச்சு கண்ணாடி, அதாவது 0 டிகிரி செல்சியஸ் பிலோ 0 டிகிரி செல்சியஸில் ஒரு கண்ணாடி கேஸில் வச்சு அதை பாதுகாக்கிறாங்க. அது எங்கே? சிங்கப்பூரில். எந்த பார்க்? ஜுராங் பேர்ட் பார்க்கில். ஓகே நெக்ஸ்ட் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம். யூனிசெல்லுலார் என்ன? சிங்கிள், அதாவது லிவிங் திங்ஸில். யூனிசெல்லுலார்னா சிங்கிள், மல்டின்னா மெனி. இப்போ நம்ம வந்து லிவிங் திங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் யூனிட்ஸ் இருக்கும். அந்த ஸ்மால் யூனிட்ஸுக்கு பேர் தான் என்னது? செல்லுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த செல் தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸ், பாடியோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பார்த்துட்ருக்கு. அண்ட் இந்த செல்லெல்லாம் நம்ம டைரக்ட் கண்ணில் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பை வச்சு தான் பார்க்க முடியும். இந்த ஆர்கானிசம், சில ஆர்கானிசம் ஒரே ஒரு செல்லால் ஆனவை, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனிசெல்லுலார். அப்போ நிறைய செல்லால் ஆனது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மல்டி செல்லுலார். இப்போ அமீபா, பாரமீஷியம், யூக்ளினா இது எல்லாமே யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, லிசார்ட், பேர்ட், மேன் இதெல்லாமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஓகே, இப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் வந்து ஸ்மாலு, மைக்ரோஸ்கோப்பிக், கண்ணில் பார்க்க முடியாது. நம்ம இதில் தான் பார்க்க முடியும், மைக்ரோஸ்கோப்பில். அண்ட் நேக்கட் ஐயில் பார்க்க முடியாது, அதான் கண்ணுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. அண்ட் இதில் வந்து யூனிசெல்லுலார் வந்து அக்வாட்டிக்கும் இருக்கலாம். சிம்பிளஸ்ட் ஒன், ஏன்னா சிங்கிள் செல், அதுக்குள்ளே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காது. அதனால் சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரிமிட்டிவ், முதல்ல தோன்றி இருக்கும். இப்போ பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாமே சிங்கிள் செல் தானே. அப்போது முதல்ல வந்ததே பாக்டீரியா அண்ட் வைரஸ் தான் சொல்கிறோம், பாக்டீரியான்னு தான் சொல்கிறோம். ஸோ தே பெர்ஃபார்ம் ஆல் த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் by special structure present in the body of the organism. ஸோ சிங்கிள் செல் தான், ஆனால் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் தனக்குள்ளேயே, அந்த ஒரு செல்லுக்குள்ளேயே எல்லா ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸையும் செஞ்சு முடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அமீபா, இதுதான் இங்கே இருக்கிறது தான் அமீபா. ஸோ அமீபா என்றது ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், சிங்கிள் செல்லால் ஆனது. ஸோ இதோட டைஜஷனாக இருக்கட்டும், லோக்கோமோஷனாக இருக்கட்டும். டைஜஷன்னா செரிக்கிறது, லோக்கோமோஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, ரெஸ்பிரேஷனாக சுவாசித்தல், அப்புறமா ரீப்ரொடக்ஷன். இது எல்லாமே ஒரே ஒரு அந்த சிங்கிள் செல்லுக்குள்ளேயே நடக்குது. அண்ட் இது எப்படி சாப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்வாலோஸ் வாட்டர், ஃபுட்டு ஃப்ரம் வாட்டர் வந்து ஃபுட்டில் இருந்து எடுத்துக்குது. அண்ட் இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது? ஃபுட் வேக்யூல் இருக்குது.
ஸோ ஃபுட் வேக்யூல், அதாவது வாட்டருக்குள்ளே இருந்து ஃபுட்டை எடுத்துக்குது, டைஜஷன் ஆகி அப்புறமா ஃபுட் வேக்யூல், டைஜஷன் எங்கே நடக்குது, ஃபுட் வேக்யூலில் நடக்குது. இந்த கான்ட்ராக்டியல் வேக்யூல் இருக்கு இல்லையா, கண்ட்ராக்டியல் ஃபுட் வேக்யூலில் ஃபுட்டை அப்சர்வ் பண்ணி டைஜஷன் பண்ணி வச்சுக்குது. கண்ட்ராக்டியல் வேக்யூல் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ராக்டியல் வேக்யூல் எக்ஸ்க்ரீஷனாக வேஸ்ட் மெட்டீரியலை வெளியில் அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது, சிம்பிள் டிஃப்யூஷன் அந்த செல் மெம்பரைன் மூலமாக நடக்குது, பரவுது, வெளியில் ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு போகுது அந்த செல் மெம்பரைன் மூலமாக, அது சிம்பிள் டிஃப்யூஷன். அதாவது செல் மெம்பரைன்னா இங்கே பாடி சர்ஃபேஸ். they have finger like projections called pseudopodia. இந்த அதாவது நம்மளோட விரல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் சூடோபோடியா. சூடோன்னா ஃபால்ஸு, போடியான்னா லெக்ஸு. ஸோ அந்த சூடோபோடியா வச்சு தான் அது நகர்ந்து போகுது. இது ஃபால்ஸ் ஃபுட்ன்னு சொல்லுவாங்க சூடோபோடியாவை. ஸோ ஹெல்ப் இன் லோக்கோமோஷன். அடுத்து நம்ம பாரமீஷியம் பார்க்கலாமா. பாரமீஷியமும் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான், இதுவும் தண்ணியில் தான் வாழுது. அண்ட் இது வந்து சீலியா மூலமாக தான் மூவ் ஆகுது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது பார்க்கறதுக்கு ஸ்லிப்பர் மாதிரி இருக்கா, நம்மளோட ஸ்லிப்பர் வடிவத்தில் இருக்கா. அண்ட் இதோட பாடி ஓரத்தில் சின்ன சின்ன ஹேர்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் வந்து சீலியா. ஸோ அந்த சீலியா மூலமாக தான் இது அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அடுத்து யூக்ளினாவும் யூனிசெல்லுலார் அனிமல் தான். அண்ட் இது எப்படி மூவ் ஆகுது, ஃப்ளாஜெல்லா மூலமாக மூவ் ஆகுது. இப்போ அமீபானா சூடோபோடியா, பாரமீஷியம்னா சீலியா, அப்போ யூக்ளினான்னா ஃப்ளாஜெல்லம் மூலம் மூவ் ஆகுது. ஓகே நம்ம இப்போது மல்டி செல்லுலாரை பார்க்கலாம். ஸோ நம்ம உலகத்தில் மெஜாரிட்டியாக இருக்கிறது வந்து மல்டி செல்லுலார் தான். ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் தான். இவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை கேரி பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் செல் ஆர்கன்ஸ் இருக்கான். ஸோ நம்மளோட டிஃப்ரெண்ட்டாக இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், டைஜஸ்டிவ் சிஸ்டம் தனியாக இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தனியாக இருக்குது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் தனியாக இருக்குது, நர்வஸ் சிஸ்டம் தனியாக இருக்குது, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், இப்போ மாதிரி வெவ்வேறு ஆர்கன்ஸ் வந்து வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸை பண்ணுது. யார்கிட்ட, மல்டி செல்லுலார் கிட்ட. எக்ஸாம்பிள் ஜெல்லி ஃபிஷ், எர்த்வார்ம், ஸ்னெயில், ஃபிஷ், ஃப்ராக், ஸ்னேக்ஸ், பிஜியன், டைகர், மங்கி அண்ட் மேன். ஓகே இப்போ யூனிசெல்லுலாருக்கும் மல்டி செல்லுலாருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா. ஸோ யூனிசெல்லுலார்னா எத்தனை செல் இருக்கும், ஒரே ஒரு செல். மல்டி செல்லுலாரில் நிறைய செல்லாக மிடப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு செல்லே எல்லா ஃபங்க்ஷன், தன்னோட லைஃப்க்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணும். ஆனால் மல்டி செல்லுலாரில் என்ன சொன்னேன், டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஜென்ரலி ஸ்மால் மைக்ரோஸ்கோபிக் இன் சைஸ், ஆனால் இங்கே நம்ம கண்ணுக்கு தெரியும் லார்ஜ் சைஸாக இருக்காங்க. அண்ட் டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம்லாம் யூனிசெல்லுலாரில் இல்லை, ஆனால் மல்டி செல்லுலாரில் டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. The growth occur by an increase in the size in the cells. இந்த growth வந்து எப்படி சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு, ஆனால் இந்த growth வந்து நம்பர் ஆஃப் செல் டிவிஷன் மூலமாக நடக்குது. அமீபா, பாரமீஷியம், யூக்ளினாலாம் யூனிசெல்லுலாருக்கு. மல்டி செல்லுலாருக்கு எர்த்வார்ம், ஃபிஷ், ஃப்ராக், லிசார்ட் அண்ட் ஹியூமன் பீயிங். இப்போ அடுத்து அடாப்டேஷன்ஸ் இன் அனிமல்ஸ். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸை அது எடுத்துக்குது, அதை தான் நம்ம அடாப்டேஷன். இப்போ நாமளே எடுத்துக்கோங்களேன், இப்போ நாம் வந்து ஒரு ஹில்லி ரீஜன்ஸ்க்கு போட்டோம்னா அங்கே குளிராக இருக்கும், அங்கே நம்ம ஸ்வெட்டர் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம், ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப் எல்லாத்தையும். ஆனால் அதே பர்சன் வந்து அதாவது நார்மல் இடத்துக்கு, அதாவது கொஞ்சம் சம்மர் அதிகமாக ஹெவியாக இருக்கிற இடத்துக்கு போனால் அந்த மாதிரி போக மாட்டேன், வேறு மாதிரி அதாவது காட்டன் ட்ரெஸ் அந்த மாதிரி எடுத்துக்கு லைட் அதை நல்ல காட்டன் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அடாப்டேஷன் ஃபியூச்சர்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா ஹெட்டு, ட்ரங்க்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஹெட்டு, ட்ரங்க்கு, அப்புறமா என்னது டெய்ல் ஃபின்ஸ் இருக்கும். ஸோ ஹெட்டு, ட்ரங்க்கு, டெய்ல் ஆஃப் எ ஃபிஷ் மெர்ஜ்ட் டு ஃபார்ம் எ, அதாவது ஹெட்டு, ட்ரங்க்கு, டெய்ல் மூணும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் பாடியை கொடுக்குது. எதுக்கு அந்த ஸ்ட்ரீம் லைன் பாடி, ஈஸியாக தண்ணியில் ஸ்விம் பண்ணுறதுக்காக. இந்த ஃபிஷ்ஷில் வந்து ஸ்பெஷல் ஆர்கன் என்ன தெரியுமா, கில்ஸ். அந்த கில்ஸ் எதுக்கு,
ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜனை அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அந்த ரெஸ்பிரேஷன் மூலமாக ஆக்சிஜனை எடுத்துக்குது இல்லையா, அந்த ஆக்சிஜன் எந்த ப்ராசஸ் அது? ப்ரீதிங் ப்ராசஸ். ஸோ ப்ரீத் இன் வாட்டர். இப்போ நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ் இருக்குது. அது எதுக்கு? தன்னோட பாடியை சுற்றி ஸ்கேல்ஸ் இருக்கு இல்லையா, அது எதுக்குன்னா தன்னை எனிமீஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. The fish has fins for fast swimming. இந்த சைட்லலாம் இந்த ஃபின்ஸ் இருக்கு இல்லையா, அது எதுக்கு? ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த ஃபிஷ்ஷில் வந்து லார்ஜ் டெய்ல் ஃபின் இருக்குது, which acts as rudder to change the direction and keeps its body balance in water. இப்போ இந்த ஃபிஷ்ஷு கிட்ட லாஸ்ட்டாக இருக்கிறது டெய்ல். அந்த டெய்ல் எதுக்கு? டெய்ல் ஃபின்னுன்னா ருட்டராக இருக்குது, அது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் வாட்டரில் தன்னோட பாடியை அழகாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஃப்ராக். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃப்ராக் வந்து ஒரு டூயல் இன் நேச்சர், தண்ணிலையும் இருக்கும் தரையிலையும் இருக்குது, அதனால இதை ஆம்ஃபிபியன்னு சொல்லுவாங்க. ஆம்ஃபிபியன்னு சொல்லுவாங்க. இது பைக்ளோதேர்ம். பைக்ளோதேர்ம்னா கோல்டு பிளட்டட் அனிமல். ஸோ இந்த பாடியை ஹெட்டு, ட்ரங்க்கு அண்ட் ரெண்டு லிம்ஸ் இருக்குது. 4 limbs அண்ட் ஹைண்ட் லிம்ஸ். ஸோ ஹெட்டு, ட்ரங்க்கு அண்ட் 2 pair ஆஃப் லிம்ஸ் இருக்குது. 4 limbs அண்ட் ஹைண்ட் லிம்ஸ். அண்ட் இதோட லார்வல் ஸ்டேஜ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டேட்போல். அப்போ லார்வல் ஸ்டேஜில் இது எப்படி ரெஸ்பயர் பண்ணுது? கில்ஸ் மூலமாக. அடல்ட் ஆன பிறகு ஸ்கின்னு, லங்ஸு, பக்குலோபாரஞ்சியல் ரீஜன், அதாவது தண்ணியில் இருக்கும்போது ஸ்கின் மூலமாகவும், தரையில் இருக்கும்போது லங்ஸ் மூலமாகவும், பக்குலோபாரஞ்சியல் ரீஜியன் மூலமாகவும் இந்த ரெஸ்பிரேஷன் நடக்குது. அடுத்து லிசார்டுன்னா தெரியும், பல்லி. ஸோ லிசார்டோட ஸ்கேல்ஸ் பார்த்துருக்கீங்களா? பாடியோட ஸ்கேலி ஸ்கின் பார்த்துருக்கீங்களா? ஓகே, அதுதான் வந்து லிசார்டை வந்து ஸ்னேக்கு கிட்ட இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேக்குக்கு லெக்ஸ் இல்லை, ஆனால் லிசார்டுக்கு லெக்ஸ் இருக்கா? அப்புறமா அவங்க மூவபிள் இருக்கா? மூவபிள் ஐலிட்ஸ், அவங்களோட ஐலிட்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங் இருக்குது. அப்போது ஸ்னேக் மாதிரி ஸ்மூத்தாக இல்லை, ஸ்கின்னு ஸ்கேலியாக இருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட்டு லெக்ஸ் இருக்குது, ஐலிட்ஸ் மூவபிள் ஆகுது, எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ் இருக்குது. த மோஸ்ட்லி இன்ஹேபிட்டட், இது வந்து வார்ம் ரீஜனில் தான் இருக்கும். ஸோ அப்புறமா த மோஸ்ட் லிசார்ட்ஸில் வந்து குவாட்ரிபெட்லெட்ஸ்னால் அவங்க 4 காலில் வாக் பண்ணுறவங்க, அதனால் அவங்களுக்கு பவர்ஃபுல் லிம்ப் இருக்குது. ஸோ சம் லிசார்ட்ஸ் ஆர் ஏபிள் டு ரன் பைபெடல், 2 கால்லையும் நடக்கலாம், 2 கால்லையும் நடக்கிற லிசார்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த லிசார்ட்ஸில் டெய்ல் வந்து ஹெல்ட் அவுட், இந்த மாதிரி 2 காலில் நடக்க அவங்க டெய்ல் வந்து பேக்வேர்டாக இருக்கும். அண்ட் அப்வர்ட் ஆக்ட் ஆஸ் அ கவுண்டர் வெயிட், கொஞ்சம் பேக்வேர்டாக இருந்து மேலே தூக்கின மாதிரி இருக்கும், அது வந்து கவுண்டர் வெயிட்டாக ஆக்ட் பண்ணும். Some lizards have the capacity to rotate the head around the head joint. So head joint வச்சு lizardsோட ஹெட்டை ரொட்டேட் பண்ணுவான். அண்ட் அவங்க லங்ஸ் மூலமாக தான் ப்ரீத் பண்ணுவாங்க. இப்போது லிசார்ட்ஸில் ஸ்கேலி ஸ்கின் இருக்கா, லெக்ஸ் இருக்கா, மூவபிள் ஐலிட்ஸ் இருக்கா, எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ் இருக்குது இல்லையா? 2வது பெடல்னா 4 காலில் நடக்கும், அதனால் அவங்களோட லிம்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா அந்த 2 காலில் நடக்கிறதும் அதாவது ரன் பண்ணும்போது பைபெடல்லையும் நடக்கும். அப்படி நடக்கும்போது பின்னாடி இருக்கிற வால் வந்து பேக்வேர்டாக போயிட்டு ஒரு வெயிட்டை கொடுக்குது, பேக்வேர்டாக போய் அப்வர்டாக சுருண்டு அவங்களுக்கு ஒரு கவுண்டர் வெயிட்டை கொடுக்குது. அண்ட் அவங்க எப்படி ப்ரீத் பண்ணுறாங்க? லங்ஸ் மூலமாக ப்ரீத் பண்ணுறாங்க. இப்போது நிறைய லிசார்ட்ஸில் வந்து இன்செக்ட்ஸ் தான் சாப்பிடும் இல்லையா? எல்லாமே தெரியும். வீட்டில் வந்து இன்செக்ட்ஸு, மஸ்கிட்டோஸு, காக்ரோச்சஸை பிடிச்சி சாப்பிட்றவங்க யார்? லிசார்ட்ஸ். அதனால் அவங்களோட டங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ கிராப் பண்ணி ஹோல்ட் பண்ண, அதாவது பிடிச்சிட்டு
அப்புறமா ஹோல்ட் பண்ணி சாப்பிட்ற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது? லிசார்டுக்கு இருக்குது. அவங்க சாப்பிட்றது என்ன? இன்செக்ட்ஸ், மஸ்கிட்டோ அண்ட் காக்ரோச்சஸ். சம் லிசார்ட்ஸ் அதாவது டைனோசர்ஸ் அவங்க கிட்ட வெப் டோஸ் இருக்குது அண்ட் ஃபியூ லிசார்ட்ஸ் able to glide or parachute the air and make safe landings. அதாவது நீங்கள் டைனோசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெப் ஃபுட் இருக்கும். சிலது வந்து பறக்கவும் செய்யும் பேராஷூட் மாதிரி. அப்புறமா சேஃப்டி லேண்டிங் கொண்டு வந்து இறங்கவும் தெரியும். நெக்ஸ்ட்டு த பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸோட நேச்சர் எப்படி இருக்குது? ஸ்டீம் லைன்டாக இருக்குது. அவங்களோட பாடி வந்து ஸ்டீம் லைன். அந்த பாடியை சுற்றி கவர் பண்ணியிருக்கிறது என்ன? ஃபெதர்ஸ். பாடியோட ஷேப்பில் வந்து மினிமம் ரெசிஸ்டன்ஸ், ஏரோட மினிமம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து வாய் இல்லை, வாய்க்கு பதிலாக என்னது? பீக்குன்னு சொல்லுவோம், மூக்குன்னு சொல்லுவோம், பீக்கு. அவங்க லங்ஸ் மூலமாக தான் ரெஸ்பயர் பண்ணுறாங்க. அப்புறமா தே ஹாவ் பேர் ஆஃப் விங்ஸ் தட் ஆர் மாடிஃபைட் 4 limbs. ஸோ பேர் ஆஃப் விங்ஸ் இருக்குது, மாடிஃபைட் 4 limbs இருக்குது. மாடிஃபைடு 4 limbsனா முன்னங்கால்கள் தான் விங்ஸாக மாடிஃபை ஆயிருக்கு. அப்புறமா அவங்க கிட்ட ஹாலோ லைட் போன்ஸ் இருக்குது. அண்டு நம்ம சீ பேர்ட்ஸையும் பார்க்குறோம். அப்புறமா அவங்க ஹோ பண்ண ஜம்ப் பண்ணி போகிறாங்க, மூவ் பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்க. இது எல்லாமே அதில் பார்க்கலாம். அப்புறமா தே பீச் வெல் ஆன் த பிரான்ச்சஸ் மேலே உட்காந்துட்டு அதை கொத்தி எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால வந்து அவங்களோட ஃபீட் வந்து கிளாவ் இருக்கும், நல்லா பிடிச்சிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அது. அப்புறமா இந்த டெய்ல் இருக்கு இல்லையா, அந்த பேர்டுக்கு வந்து டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ், எப்படி மீனுக்கு வந்து டெய்ல் ஃபின்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட்ஸை வாட்டரில் பேலன்ஸ் பண்ண விடுதோ, அதே மாதிரி பேர்ட்ஸ்லேயும் வந்து டெய்ல் ஃபின்ஸ், டெய்ல் இருக்கு இல்லையா, டெய்ல் ஃபெதரு, அது வந்து டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் ஆஃப் மூமெண்ட்ஸை வச்சிட்ருக்கு. அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங் செஸ்ட் மசில் இருக்குது. ஸோ அதுதான் ப்ரெஷர் ஆஃப் ஏரை தாங்கி பிடிக்குது. இதனால் விங்ஸ் வந்து ஃப்ளாப், அதாவது பறக்கும்போது ஹெல்ப் பண்ணுது. இப்போது பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒன் ஐயில் தான் பார்க்கும், அனதர் ஐ வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை பார்க்கும். அப்போ இந்த பேர்ட்ஸோட விஷன் என்ன விஷன்? பைனாக்குலர் விஷன். இது கேட்கலாம் 1 மார்க்கில். Next, the animal change their location as the season changes. ஸோ அனிமல் வந்து இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிறது வழக்கம். அதுக்கு பேர் வந்து மைக்ரேஷன். ஸோ தமிழ்நாடில் பேர்ட் சாங்சுரி வந்து வேடந்தாங்கல், கொடியக்கரை அண்ட் கூந்தன்குளம் இந்த 3 இடமே வந்து பேர்ட் செஞ்சுரி தமிழ்நாடில். அதாவது வேடந்தாங்கல், கொடியக்கரை அண்ட் கூந்தன்குளம் இது எல்லாமே பேர்ட் சாங்சுரி. மெனி பேர்ட்ஸ், அதாவது எங்கேருந்து வருதான்? சைபீரியா கண்ட்ரி, சைபீரியா ரஷ்யாவிலேருந்து நம்ம வேடந்தாங்கலுக்கு வருது. அப்புறமா சம்மரில் அண்ட் ட்ரவுட் கண்டிஷனில் பேர்ட்ஸ் ஃப்ரம், அதே மாதிரி சம்மர் அண்ட் ட்ரவுட் கண்டிஷனில் நம்ம ஊரில் இருக்கிற பேர்ட்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகுது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற பேர்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். ஸோ இந்த போர்ஷனில் இருந்து பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைனாக்குலர் விஷன், கண்ணு பார்த்திங்கன்னா பைனாக்குலர் ஒரு பக்கம் ஒரு இதையும் இன்னொரு பக்கம் இன்னொரு இதையும் பார்க்குறது எந்த கெப்பாசிட்டி? பைனாக்குலர் விஷன். அப்புறமா வந்து மைக்ரேஷன்னா அதாவது சீசன் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி பேர்ட்ஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. தமிழ்நாட்டில் 3 இடத்துல வந்து பேர்ட் செஞ்சுரி இருக்குது. வேடந்தாங்கல், கொடியக்கரை அண்ட் கூந்தன்குளம் அண்ட் இங்கே சைபீரியா ரஷ்யாவிலேருந்து பறவைகள் வருது. அப்புறமா இன்னொரு அதுக்கப்புறம் வந்து நம்ம சம்மர் சீசன், ட்ரவுட் சீசனில் வெளிநாட்டுக்கு நம்ம ஊர் பறவைகள் போகுது. அந்த பேர்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து கேமல். ஸோ கேமல் வந்து டெசர்ட்டில் தான் வாழுது. ஸோ கேமல் வந்து டெசர்ட்டில் வாழுதுன்னா அங்கே தண்ணி இல்லை, வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்குது, தண்ணிக்கு பற்றாக்குறை இருக்குது. ஆனாலும் டெசர்ட்டில் கேமல் வாழுது. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாமா? கேமல்ஸுக்கு வந்து லாங் லெக்ஸ் இருக்குது. அந்த லாங் லெக்ஸ் தான் அந்த பாடியை ஹாட் சாண்டில், அதாவது which help it to keep its body away from the hot sand in the desert. அதாவது லெங்க்ஸ் லாங்காக இருக்கிறதுனால அந்த ஹாட் சாண்டிலேருந்து தன்னோட பாடியை தள்ளி வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு.
camel can drink a large amount of water. வாட்டர் கிடைக்கும்போது நிறைய குடிச்சிருமா தண்ணியை. எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ குடிச்சிட்டு தன்னோட பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ஸோ கேமல் பாடி வந்து வாட்டர் ஸ்டோரேஜ், அதாவது ட்ரை டெசர்ட்டில் வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். கேமல் பாசஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின், நம்மள மாதிரி அதிகமாகலாம் போகாது, கொஞ்சமாக தான் யூரின் போகுமா. அண்ட் த டங் இருக்குல்ல, அவங்களோட சாணம், அது வந்து ட்ரையாக இருக்குமா, அதில் ஸ்வெட்டே இருக்காது. இட் டஸ் நாட் ஸ்வெட், அதாவது த டங் இஸ் ட்ரை. அப்புறமா அவங்க ஸ்கின்னு வந்து ஸ்வெட்டே ஆகாதான். சின்ஸ் கேமல் லூசஸ் வெரி லிட்டில் வாட்டர் ஃப்ரம் இட்ஸ் பாடி, கொஞ்சமாக தான் வாட்டரை லூஸ் ஆகிறதுனால அதனால் ரொம்ப நாளைக்கு தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும். ஓகே, ஸோ கேமலோட ஹம்பில் வந்து ஃபேட் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அதில் இருந்து அது எனர்ஜியை எடுத்துக்குது தேவைப்படும் போது. அந்த ஸ்டோர்டு ஃபேட்டில் இருந்து தேவைப்படும் போது எனர்ஜியை எடுத்துக்குது. ஸோ கேமல் ஹேஸ் லார்ஜ் அண்ட் ஃப்ளாட் பேடட் ஃபீட். அந்த ஃபீட் இருக்கு இல்லையா, நல்ல ஃப்ளாட்டு பேடட் ஃபீட் இருக்குது. அதுதான் சாண்டில், சாஃப்ட் சாண்ட், ஈஸிலி டு வாக் பண்ணுறதுனாலையும் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஷிப் ஆஃப் த டெசர்ட். எது? கேமல். கேமல் ஹேஸ் லாங் ஐ லேஷஸ் இருக்குது, ஹேர் இருக்குது. ஸோ கண்ணையும் காதையும், அதாவது ப்ளோவிங் டஸ்டில் இருந்தீங்கன்னா அங்கே டெசர்ட் காற்றடிச்சா மணல் தான் வந்து கண்ணுலேயும் காதுலேயும் விழுக்கும். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு அதுக்கிட்ட லாங் ஐலேஷஸ் அண்ட் ஹேர்ஸ் இருக்குது. இட் கீப் இட்ஸ் நாஸ்டல்ஸ் க்ளோஸ் டு அவாய்ட் டஸ்ட் டியூரிங் சாண்டி ஸ்டார்ம்ஸ் இன் த டெசர்ட். அதாவது சாண்டி ஸ்டார்ம்ஸ் வரும்போது தன்னோட நாஸ்டல்ஸ்னா மூக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு information. Spending winter in a dormant condition is called hibernation. Winter sleep. Example, turtle. இப்போ டர்ட்டில் இருக்கு இல்லையா, அது வின்டர் சீசனில் போய் தூங்கிடும். அந்த ஸ்லீப்புக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைபர்னேஷன். ஹைபர்னா வின்டர் ஸ்லீப். அதே மாதிரி சம்மர் ஸ்லீப், அதாவது ஹாட்டு ட்ரையாக இருக்கிறதுக்கு வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏஸ்டிவேஷன், ஸ்னெயில். அப்போது வின்டர் ஸ்லீப் பண்ணால் ஹைபர்னேஷன் டர்ட்டில், சம்மர் ஸ்லீப் பண்ணால் ஏஸ்டிவேஷன். எக்ஸாம்பிள் ஸ்னெயில். Kangaroo rat does not drink water at all. It obtains the required water from the seed it eats. ஸோ கங்காருக்கு வந்து தண்ணியே குடிக்காதான். ஆனால் அந்த கங்காரு ரேட்டுக்கு தண்ணியே தேவைப்படாதான். ஆனால் அது எங்கே இருந்து எடுத்துக்குதுன்னா, அது சாப்பிட்ற சீட்ல இருந்து வாட்டரை எடுத்துக்குதான். ஓகே, அடாப்டிவ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ். அனிமல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹேபிடேட். போலார் பியர் எங்கே வாழுது? போலார் ரீஜன். போலார் ரீஜன்னா குளிர் அதிகமாக இருக்கிற ரீஜன். அதனால் அதோட ஸ்கின் எப்படி இருக்குது? திக்காக இருக்குது, ப்ரொடெக்ஷனாக இருக்குது. அந்த திக்காக இருக்கிற ஸ்கின்னு மேலே என்ன இருக்குது? ஒயிட் ஃபர் இருக்கா. பென்குயின் போலார் ரீஜன், அதாவது பெடல் டு ஸ்விம் இருக்குது. அதுக்கு பெடல் டு ஸ்விம் வித் 2 legs, 2 legs இருக்குது. பெடல் டு ஸ்விம் பண்ணுறதுக்கு 2 legs இருக்குது. மவுண்டைன் கோட், மவுண்டைன்ஸில் ஸ்ட்ராங் ஹூஸ் இருக்குது. ரன் பண்ணுறதுக்கு ஃபார் ரன்னிங்க்கு ஸ்ட்ராங் ஹூஸ் இருக்குது. லாங் ஹேர் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த கோல்டு, லாங் ஹேர் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த கோல்டு. லயன் ஃபாரஸ்ட், இது ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்ட் ரன்னர், ஹேஸ் ஷார்ப் கிளாஸ் டு கேட்ச் த ப்ரே. போலார் பியர்னா போலார் ரீஜனில் இருக்குது, திக் ஸ்கின்னு, ப்ரொடெக்ஷனு, ஒயிட் ஃபர். பென்குயின் போலார் ரீஜனில் பெட்டட் ஸ்விம் வித் 2 legs. மவுண்டைன் கோட் மவுண்டைன்ஸில் இருக்குது, அவங்க ஸ்ட்ராங் ஹூஸ் இருக்குது, அதாவது ஓடுறதுக்கு. அதே மாதிரி லாங் ஹேர் இருக்குது, தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கோல்ட் ரீஜன்ஸு. லயன் ஃபாரஸ்டில் இருக்குது, ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்ட் ரன்னராக. ஷார்ப் கிளாஸ் இருக்குது, எதற்கு? ஒரு தன்னை இறைய பிடிச்சிக்கிறதுக்கு. பாருங்கள், போலார் பியர், மவுண்டைன் கோட்டு, லயனு, பென்குயின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அப்படி இது இருங்க, டூ யூ நோவில் என்னவோ இருக்குது இங்கே பார்க்கலாம். The mountain goat, namely Nilgiri Thar, can find small space on the rock to climb with ease and keep its balance as it feeds. அதாவது மவுண்டைன் கோட் இருக்கு இல்லையா,
அந்த மவுண்டைன் கோட் என்ன சொல்கிறோம்? நீல்கிரி தார். இதில் ஸ்மால் ஸ்பேஸ் இருந்தாவே போதும், ஈஸியாக மலை ஏறுமா. ஸோ அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்ற அந்த ஹெல்த் அண்ட் கீப்ஸ் இட்ஸ் பேலன்ஸ் ஆஸ் அ ஃபீடு. ஸோ அந்த மற்றது வந்து சாப்பிட்ற ஃபீடாக வச்சிட்ருக்கான் மவுண்டைன் கோட். ஓகே, இது புக் பேக் கொஷின்ஸ். ஓகே, the study of living beings or organism is called biology. The characteristics of living beings: respiration, reproduction, adaptation, excretion. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் எல்லாமே தான். The lizards breathe through lungs. All animals need air, food and water. Which animal has breathing organs called gills? Fish. The set representative only biotic components of an habitat is aquatic plant, fish, frog, insects. Which of the following cannot be called a habitat? Cultivated land with grazing cattle. The birds fly in air with the help of hollow and light bones. Paramecium moves from one place to another place with the help of cilia. Kangaroo rat lives in desert habitat. Fill in the blanks. Water bodies, deserts, mountains are called habitats. Based on the number of cells present, animals are classified into unicellular and multicellular organisms. The tail of a bird acts as a rudder which helps to change the direction while flying. Amoeba moves with the help of pseudopodia. The lizard crawls on the ground with its claw on its feet. Camels store fat in its hump. True or false? Habitat is a living or dwelling place of an organism. True. The geographical features and the environmental condition on Earth remain same from one place to other. False. Amoeba is a unicellular organism. It moves with pseudopodia. True. Birds can see only one object at a time. False. Paramecium is a multicellular organism. False. Complete the following. Tropical rainforest, grassland and desert are known as terrestrial habitat. Some living things are made up of single cell called unicellular organism. The breathing organ of an fish is known as gills. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.